தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களோட ரத்தமும் சிவப்பு நிறத்தில் இருக்கிறது இல்லை. உதாரணமாக ஆக்டோபஸ், ஸ்குவிட்ஸ், ஹார்ஷூ கிராப் இதோட ரத்தம் நீல நிறத்தில் இருக்கு. பெரும்பாலான உயிரினங்களோட ரத்தம் சிவப்பு நிறத்தில் இருக்கிறதுக்கு காரணம் ஹீமோகுளோபின் அப்படிங்கிற புரோட்டீன் தான். ஹீம் அல்லது இரும்புச்சத்து நிறைந்த மூலக்கூறுகள் ஆக்சிஜனோட கலக்கிறப்ப இதுக்கு ஒரு சிவப்பு நிறத்தை கொடுக்குது. ஆனால் ஆக்டோபஸ், ஸ்குவிட் இதோட உடம்புல இருக்கிற ரத்தத்தில் ஹீமோசயனின் அப்படிங்கிற புரோட்டீன் தான் இருக்கு. இது காப்பர் நிறைஞ்ச மூலக்கூறுகள் கொண்டது. இது ஆக்சிஜனோட கலக்கிறப்ப இதுக்கு ஒரு நீல நிறத்தை கொடுக்குது. இந்த ரெண்டுமே ஆக்சிஜனை கடத்துறதுக்கு தான் உபயோகப்படுறப்ப ஏன் இயற்கை ரெண்டு வித்தியாசமான புரோட்டீன்ஸை உருவாக்குச்சு? 2.5 பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடியே ஹீமோசயனின் உருவாக்கப்பட்டுச்சு. அப்போது பூமியில் இருந்த காற்றில் ஆக்சிஜன் ரொம்ப குறைவாக இருந்ததுனாலையும் நச்சுத்தன்மைகள் அதிகமாக இருந்ததாலையும் இது அனிமல்ஸோட உடம்புல கலக்காமல் இருக்கிறதுக்காக ஹீமோசயனின் உருவாக்கப்பட்டது. ஆனால் 400 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிஜனோட அளவு பூமியில் அதிகரித்ததுனால ஹீமோசயனின் தேவைப்படலை. அதுக்கு பதிலாக தான் ஹீமோகுளோபின் உருவாச்சு. இதனால தான் பெரும்பாலான பாலூட்டிகள், பறவைகள், மனிதர்களோட உடம்புல இருக்கிற ரத்தத்தில் ஹீமோகுளோபின் இருக்கு. ரத்தமும் சிவப்பு நிறத்தில் இருக்கு. இதுவே இப்போ அண்டார்டிகா பகுதிகளில் எடுத்துக்கிட்டா அங்கே ஆக்சிஜன் அளவு ரொம்பவே அளவுக்கு அதிகமாக இருக்கு. அதனால இங்கே இருக்கிற அண்டார்டிகா ஐஸ்ஃபிஷ் அதோட தோல் வழியாவோ செவில்கள் வழியாகவோ ஆக்சிஜனை உள்ளிழுத்துக்குது. அதனால இது உடம்புல ஹீமோசைனும் இல்லை, ஹீமோகுளோபினும் இல்லை. அதனால இதோட ரத்தத்துக்கு நிறமும் இல்லை. பரிணாம வளர்ச்சி பிரமிக்க வைக்கிறதா இருக்குல்ல. நாளைக்கு நம்மளோட சூழலில் ஆக்சிஜனோட அளவு ரொம்பவே குறைஞ்சா நம்மளோட உடம்புல இருக்க ரத்தம் கூட ப்ளூ கலரில் மாறலாம்.